அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஊடகங்கிறது ஆளுங்கட்சியை புகழ் பாடுறதும் காரணமற்ற முறையில் விமர்சிக்கிறது மட்டும் இல்லை. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை கடந்துட்டு இருக்கு. இந்நிலையில் பல நிறைகள் குறைகள் இருந்தால் கூட ஒரு முக்கியமான விமர்சனம் வைக்கப்படுது. ஒரு விஷயத்தை செய்யறதும் அதற்கு பிறகு பின்வாங்கிறதும் பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. டாஸ்மார்க் விவகாரம் முதல் ஜோதிடர் நியமனம் வரை என்ன நடந்துட்டு இருக்கு தாவேகா ஆட்சியில், இந்த காணொலியில் பார்க்கலாம். தாவேகா ஆட்சி அமைஞ்சதும் முதல்வரோட சிறப்பு அலுவலராக ரத்தன் பண்டிட்ங்கிற ஜோதிடர் விஜயோட ஆஸ்தான ஜோதிடர் நியமிக்கப்படுறாங்க. இதற்கு கடும் எதிர்ப்புகள் தமிழ்நாடு ஃபுல்லாக கிளம்புது. உடனே ஒரே நாளில் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுறார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொல்கிறாங்க, ராஜகுருவாக இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதுக்கு அரசாங்க பதவின்னு விமர்சனம் வைக்கப்படுது. விஜய் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் எங்கிட்ட 3 ஃபைல்ஸ் இருக்குது, ஆதார் எங்கிட்ட இருக்குது, இடைத்தேர்தல் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதும், நேற்று சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ தாமதப்படுத்துறீங்க, அந்த 3 ஃபைலை வெளியிடுறதுக்கு தைரியம் இருந்தால் வெளியிடுங்க, ஏன் உங்கள் ஜோசியரை கேட்டு தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறதும், அதற்கு பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் உதயநிதி பார்த்து நீங்கள் 3 மணி நேரம் பாத்ரூம்லேயே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறதும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பாத்ரூமை பார்க்கறதுக்கு ஒரு அமைச்சரானு கேட்குறதும் ஒரு தனிநபர் தாக்குதலாகவே மாறி இந்த பிரச்சனை வெடிச்சுது. சட்டமன்றத்தில் எங்கிட்ட ஆதார் இருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு, நேரம் வரும்போது அதை வெளியிடுன்னு சொல்கிறாரு. ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதே ஒரு குற்றம்னு சொல்லப்படுது. இன்னொன்று, அந்த ஜோதிடர் அவர்கள் சொல்கிறது தான் விஜய் அவர்கள் கேட்குறதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவர் போடுற துணியிலிருந்து தலைமைச் செயலகத்தில் கட்டப்படுற கட்டடங்கள் வரை எல்லாமே அவர் கேட்டு தான் செய்கிறதாகவும், நேற்று கூட அந்த கட்சிக்கு பேர் வச்சு கொடுத்ததே நான் தான் அப்படின்னு அந்த ஜோதிடர் பேட்டி கொடுக்குறதும் நம்ம பல்வேறு காணொலிகளை பார்த்துருக்கலாம். அடுத்ததாக டாஸ்மார்க் விவகாரத்தில் சில திடீர் மாற்றங்கள் நடந்திருக்கு. அது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கு. காரணம், என்ரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் தயாரித்த 11 மதுபான வகைகளில் செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் கலந்துருக்கிறதா சொல்லிட்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி தடை விதிக்கிறாங்க தமிழக அரசு. அடுத்த நாளே அந்த தடை திரும்ப பெற்றுக்கொள்ளப்படுது. இதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. காரணம் என்னன்னா, முந்தைய ஆட்சி காலங்களில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு கமிஷனை வாங்கிட்டு மறுபடியும் அந்த தடை நீக்கிறதும் தாவேகா அரசு செயல்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஏன் அவங்க தடை விதிக்கணும், திடீர்னு அடுத்த நாளே இதை திரும்ப பெற்றுக்கொள்றது ஏன் அப்படின்ட்டு பல்வேறு கருத்துக்களை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அடுத்ததான் மேகதாது தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வரும்போது அனைத்து கட்சிகளும் இதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு, நான் கொடுத்த தீர்மானத்தை இதில் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவே தமிழக முதல்வர் இது ஓகேன்னு சொல்லி அதில் சேர்த்துக்கிறார். ஆனால் இந்த அறிவிப்பு எந்த ஒரு சட்டமன்ற வேட்பாளருக்கும் சொல்லப்படலன்ட்டு கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் விஜய் அவர்கள் ஏன் கூட்டலன்ட்டு இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி எழுது. அது விமர்சனமாகவும் அவங்களுக்கு வைக்கப்படுது. பிரதமர் மோடி சுதந்திர பேச்சுக்கு பிறகு ஒரு சுற்றறிக்கை தலைமைச் செயலாளரால் தமிழ்நாடு முழுக்க இருக்க கல்லூரிகளுக்கு விடப்படுது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இடதுசாரி அமைப்புகள் நடத்துகிற போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்ட்டு. இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே. சண்முகம் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீட் விவகாரம் நடந்தபோதே தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டம் நடத்தும் போது கல்லூரிகளுக்குள் புகுந்தே விஜய் அவர்கள் பல மாணவர்களை கைது பண்ண வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாச்சு. அது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கிளப்பிட்டு இருந்தது கூட சொல்லலாம். இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே. சண்முகம் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட ஆதரவால் தான் தாவேகா ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இது அதிகாரிகளுக்கு தெரியாதா, அவங்களுக்கு நாங்கள் வேணுமா அதிகாரிகள் வேணுமான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருன்னே சொல்லலாம். இங்கே பே. சண்முகம் அவர்கள் வைக்கிற கருத்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. விஜய் அவர்களை அதிகாரிகள் தான் இயக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றதும் அது கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு அதை திரும்ப பின்வாங்கிக்கிறதுமா இருக்குது இந்த ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு ஆழம் பார்க்குறாரு விஜய், அது எதிர்ப்பு வந்தனா பின்வாங்கிக்கிறாரு அப்படின்னும் இங்கே கருத்து வைக்கப்படுது. தொகுதி மறுவரைக்கு எதிராகவும் விஜய் கிட்ட ஒரு மாற்றம் தெரிகிறதாகவும் பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. மேகதாது விவகாரத்தில் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாதுன்னு அனைத்து கட்சி தலைவர்கள் சொல்லும்போது அவர் யார் பேச்சை கேட்காம சென்றுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அவமானத்தை உருவாக்கிட்டாருன்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. சட்டமன்றத்திலே ஒரு கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் இருந்துருச்சு, யாருக்கும் நம்ம மண்டியிட தேவையில்லைன்னு கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த தடுமாற்றங்களை தவிர்க்கறதுக்கு ஆளுங்கட்சி முதல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த குழுவை போடணும். அவங்க கிட்ட ஒரு பரிந்துரை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் தான் ஒரு அரசாணை பிறப்பிக்கணும்னு பல்வேறு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையை தொடர்ந்தா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் அவர்கள் சொல்வது போல அனுபவம் இல்லாத செயல்திறன் அற்ற ஆட்சியாகவே இது மாறுறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த விமர்சனங்களுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.